the bell icon on YouTube and don't miss another update. ஈரான் இஸ்ரேலுக்கு நடுவில் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் புகுந்து விளையாண்டதை உக்ரைன் மக்கள் நல்லா உத்து பார்த்துருப்பாங்களாட்டுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் சொன்னதை இப்போ ஜெலன்ஸ்கி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இஸ்ரேலும் நேட்டோவில் இல்லை, ஆனால் நீங்கள்லாம் ஓடி போய் எப்படி காப்பாற்றுனீங்க, அதே மாதிரி தான் எங்களையும் நீங்கள் காப்பாற்றணும், காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு இருக்காரு. இதுவரையும் மனுஷன் கரெக்டாக தான் போனார். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், உள்ளூரில் ப்ரெஷர் டெவலப் ஆகுது, அதனால ஜெலன்ஸ்கி இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு. ஆனால் அடுத்த வரி என்ன அப்படின்னா, நோ ஃப்ளை ஜோனாக அறிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யுத்தத்தோட முதல் காலகட்டத்திலே நோ ஃப்ளை ஜோன் பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இஸ்ரேலுக்கு நோ ஃப்ளை ஜோன் அறிவிச்சா இவர்கள் எல்லாம் எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள். ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இங்கே வரக்கூடிய தாக்குதலை நீங்கள் தடுங்கன்னு தான் உக்ரைன் சொல்லியிருக்கணும், ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கணும். ஆனால் எப்பவும் போல் எதமா எவ்வளோ படி இழப்பாருன்னு தெரியும், எஜமானுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு தெரியும். அதனால் இந்த விவகாரத்துலேருந்து கட் பண்ணி இப்போ நோ ஃப்ளை ஜோன் இதை வச்சு ஒரு மாதத்துக்கு ஆற்றுன்னு ஆற்றலாம். கடைசியில் முடியாது, கொடுத்தே தீருவேன், கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பிராந்திய வல்லரசு ஜெர்மன், பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன்னு 4 பேர் 4 ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. பிரிட்டன் மட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்பயா கொடுத்த அப்படின்னு ஷாக்கானா, இனிமேல் போர் முடிஞ்சு உக்ரைன் ரஷ்யா அந்த யுத்தம் பூரா முடிஞ்சு உக்ரைன் ஸ்டாண்டர்டாக நிற்கும்ல, அதுக்கப்புறம் நோ ஃப்ளை ஜோன் கொடுப்போம். அதாவது அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தால் இம்மீடியட்டாக பிரிட்டன் முதல் அறிக்கையே நோ ஃப்ளை ஜோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் மீண்டும் இவர் எஜமானருக்கு விசுவாசமாக எதை சொல்லி எஜமானர்களை காப்பாற்றி விடலாம் உக்ரைன் மக்கள்கிட்ட இருந்து அப்படிதான் போராடுறாரு. சரி, களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துச்சாமா. எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இராணுவ தளபதி கிட்ட இருந்து. அடிக்குவாக்கு அடுத்து வேகமாக ரஷ்ய படைகள் எல்லா திசைகள்லையும் முன்னேறுறார்கள். எங்கெல்லாம் ரஷ்யா நின்றுக்கிட்டு இருந்துச்சோ அந்த உக்ரைனுக்குள்ள அந்த பகுதிகளில் இருந்து அடிக்குவா வெற்றிக்கு அப்புறம் ஏகப்பட்ட பகுதிகள் டப்பு டப்புன்னு விழுகுது. இப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னா யுத்தம் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தலைமை தளபதி சொன்னார் அப்படின்னு சொல்லி அவரே போட்டு விட்டுருக்கார். இதுக்காக நீங்கள் தான் இப்போ ஓடி வரணும். யார், ஐரோப்பாவாகட்டும் இல்லை அமெரிக்காவாகட்டும், வேகமாக எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சால் மட்டும்தான் ரஷ்யா கிட்ட நாங்கள் ஜெயிக்க முடியும். ரஷ்யா தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, ரஷ்யாவை ஜெயிக்கிறோன்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு நீங்கள் தான் உதவணும். இதுக்கு மேலே நாட்கள் இழுக்க இழுக்க வீரர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. இராணுவத்தில் ஆட்களே கிடையாது, இருக்கிற வீரர்களெல்லாம் வேட்டையாடுது ரஷ்ய படைகள். ரஷ்யா வேறு சில சமயம் திடீர்னு நாங்கள் கைதிகளை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாரையுமே கொன்று குமிச்சிருவோம் அப்படிங்கிறது தான். பல பகுதிகளில் அதையும் செய்கிறார்கள். சில பகுதிகளில் கைதிகளை எடுக்கிறாங்க, ஏதோ பேச்சுவார்த்தை மூலிமா திருப்பி கொண்டு வர முடியும். ஆனால் அந்த ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக கூடும்போது சிக்கல் பெருசாகுது அப்படின்னு சொல்லி அதையுமே ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய நாங்கள் தோற்றுக்கிட்டே வரோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லாமல் சுற்றி சுற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் வெளிப்படையாக சொன்னாலும் சரி, சுற்றி சுற்றி சொன்னாலும் சரி, எல்லார் கவனமும் இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கு போயிடுச்சு. அதனால் உக்ரைனுக்கோ ஜெலன்ஸ்கிக்கோ இனிமேல் பெருசாக எதுவும் வாழ்வு கிடையாது. ரஷ்யாவோட முன்னேற்றத்தை முடிஞ்ச அளவு தடுக்க முடியும், முடியாட்டி சரண்டர் ஆகிக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியோட பாடு எப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. தலைவர் நிம்மதியாக கிவ்வில் உட்காந்து மிச்ச சொச்ச உள்ள உக்ரைன் ஆள முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய சந்தேகம்தான். அதுக்கு அவர் போராடி தான் ஆகணும். இந்த யுத்தத்தப்போ என்னெல்லாம் சீன் போட்டாரோ அதை காட்டிலும் பல மடங்கு உண்மையாகவே வேலை செய்யணும். சீன் போட்டு அவர் உயிரை அவர் காப்பாற்றிக்க முடியாது, வேலை செஞ்சால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். திட்டங்கள் எவ்வளவு சீக்கிரம் தீட்டுறாரோ அவ்வளவு நாட்கள் அவரோட வாழ்நாட்டில் கூட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏமாந்து போயிடுவார். ரஷ்யா இவரை மட்டுமே டார்கெட் வைக்குது. மீண்டும் மீண்டும் நியூ நாஜி அப்படின்னு சொன்ன ரஷ்யா, அந்த நியூ நாஜியோட தலைவனே ஜெலன்ஸ்கி தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் ரஷ்யா முழுவதும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த வெற்றிக்கு அப்புறம் ஒரே டார்கெட்டு ஜெலன்ஸ்கியை வேட்டையாடுறது தான். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இப்போவே ஜெலன்ஸ்கி பல திட்டங்கள் போடுறாரு. கை கொடுக்குமா என்னங்கிறது வரும் நாட்களில் பார்ப்போம்.